இப்போது அந்த கடையை செட் பண்ணி கொடுக்குறான் உத்ரா. இப்படி கொடுக்கும்போது கோகிலாவுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன உரையாடல் இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் ஒருவனால் காதலை எழுத முடியுமா என்று சத்தியமாக நான் படித்த டெக்ஸ்ட்டு இதுவரையிலும் இல்லை. நீங்கள் யாராவது படிச்சிருந்தா சொல்லலாம். அவன் வந்து ஒரு ஸ்க்ரீன் அடிக்கிறான். அந்த 10க்கு 10 கடையில் ஒரு ஸ்க்ரீன் அடிக்கிறான். பக்கத்தில் சாராய கடை வேலை இருக்கு என்று சமையல் கட்டை திரை அமைத்து தடுத்து கொண்டிருந்தான் உத்ரா. இருந்தா என்ன, என்னவா 4 காலி பசங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவாங்க, நீ வேற இருக்கிறியே என்று சொல்கிறான். நான் இருந்தா என்ன என்று கேட்கிறார். திரைக்கு ஆணி அடித்து முடித்திருந்தான் அவன். உங்ககிட்ட யாராலும் வந்து கலாட்டா பண்ணிட்டா அப்படின்றான். கலாட்டா பண்ணா என்ன என்று கேட்கிறாள். அது எனக்கு கௌரவமா என்று கேட்கிறான். அதில் உனக்கு என்ன அகௌரவம்? 2 பேரும் ரொம்ப பிரமாதமான டைலாக். அதில் உனக்கு என்னடா ஆகுமாண்ணா, நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை, திரையின் மறுபுறத்துக்கு ஆணி அடிக்க தொடங்கியிருந்தவன் திரும்பி சொன்னான், ஏனென்றால் நீ என்னுடைய சிநேகிதி. பிரபஞ்சம் தன்னுடைய எல்லா கதைகளிலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். நீ என் சிநேகிதி, உன்மேலே எனக்கு மரியாதை. உங்ககிட்ட ஒருத்தன் வந்து கலாட்டா பண்ணுறதாவது அதை பார்த்து என்னால் எப்படி சகிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் இலக்கணங்களை எல்லாம் மீறுது பாருங்க. மரியாதை மட்டும்தானா அப்படின்னு அவர் கேட்குறான். நீ என் சிநேகிதி, உனக்கு மரியாதை வேணாமா? அதனால தான் இந்த ஸ்க்ரீன். மரியாதை மட்டும்தானா? அவளை திரும்பி பார்த்து சிரித்தான். அதுக்கும் மேலன்னா கோகிலா மாவரைத்து கொண்டிருந்தால் அரைத்த மாவை வழித்து குண்டானுக்குள் போடத் தொடங்கினான். சொல்லித்தான் தெரியணுமா? அவன் திரையை அடித்து முடித்திருந்தான். முடிஞ்சிச்சு. ஒரு லவ்வை இதுக்கு மேலே ஒரு ரைட்டர் எழுத முடியுமான்னு தோணுச்சு எனக்கு. அந்த ஸ்க்ரீன் அடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ஸ்க்ரீன் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு.